வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா இன்று அந்த தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். கடந்த மக்களவைத் தேர்தலில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் ராஜினாமா செய்ததன் காரணமாக நடைபெற்ற இந்த இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட பிரியங்கா காந்தி இன்று வயநாடு தொகுதியில் வாகன பேரணி மேற்கொண்டு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். வயநாடு மக்களுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த தொகுதியை முதன்மை தொகுதியாக மாற்ற பாடுபடுவேன் என்றும் பிரியங்கா காந்தி பேசினார். வெறுப்புணர்ச்சிக்கு எதிராக காங்கிரஸ் போராடி வருவதாகவும் இதில் வெற்றி பெற அரசியல் அதிகாரம் அவசியம் என்றும் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியா கூட்டணியை உடைக்க பாஜக சதி செய்வதாக விமர்சித்தார். இந்தியா கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தவும் ஒற்றுமையை சீர்குலைக்கவும் பாஜக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். முன்னதாக காங்கிரஸை கடுமையாக விமர்சித்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அதிகாரத்தை காங்கிரஸ் தனது பிறப்புரிமையாக கருதுவதாக விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மல்லிகார்ஜுன கார்கே இவ்வாறு பேசியுள்ளார். மகாராஷ்டிராவின் புதிய முதல்வர் யார் என நாளை முடிவு செய்யப்படும் என ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அதற்காக சொந்த ஊரில் ஓய்வெடுக்க சென்றுள்ளார். தற்போது நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ள ஷிண்டே மகாராஷ்டிரா முதலமைச்சர் யார் என்பது குறித்து நாளை முடிவு எடுக்கப்படும் என கூறியுள்ளார். 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கூட்டணி 230க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்றது. இதில் பெரும்பான்மைக்கு தேவையான 141 இடங்களில் பாஜக 130 இடங்களை கைப்பற்றியது. இதனால் பாஜக முதலமைச்சர் பதவியை கோரி வருகிறது. ஆனால் அதனை விட்டுக் கொடுக்க ஷிண்டே தொடர்ந்து மறுத்து வருகிறார். இதன் காரணமாக முடிவு அறிவிக்கப்பட்டு 1 வாரத்திற்கு மேலாகியும் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடிக்கிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் ஆயத்த பணிகளில் முக்கிய அரசியல் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன. புதிய மதுபான கொள்கை முறைகேடு புகார் தொடர்பான வழக்கில் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் தேர்தலில் அவர் கவனம் செலுத்தி வருகிறார். சட்டப்பேரவைக்கான ஆம் ஆத்மி கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் அவர் வெளியிட்டுள்ளார். மக்களை சந்திக்கும் யாத்திரையையும் அவர் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என அவர் அறிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக காங்கிரசும் ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ரயில்களில் ஏசி கோச்சுகளில் வழங்கப்படும் போர்வைகள் 15 நாட்களுக்கு ஒருமுறை துவைக்கப்பட உள்ளதாக வடக்கு ரயில்வே செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ரயில்களில் வழங்கப்படும் போர்வைகள் மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே துவைக்கப்படுவதாக எழுந்த புகார் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இதனை மத்திய ரயில்வே துறை அமைச்சரும் உறுதி செய்திருந்தார். இதனை பல்வேறு தரப்பினர்களும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தனர். ரயில்வே துறையின் சுத்தம், சுகாதாரம் குறித்தும் பயணிகளின் பாதுகாப்பு குறித்தும் பல்வேறு கேள்விகள் எழுந்தன. இந்த நிலையில் இனி ஏசி கோச்சுகளில் வழங்கப்படும் போர்வைகள் 15 நாட்களுக்கு ஒருமுறை துவைக்கப்படும் என வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 5000 ரூபாய் மற்றும் ஒரு முறை 6000 ரூபாய் வழங்கும் இன்டர்ன்ஷிப் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தை 2024-25 ஆண்டு பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவித்திருந்தது. இதற்கான விண்ணப்பம் அக்டோபர் மாதத்தில் இருந்து தொடங்கி நடைபெற்றது. இதற்காக 4.87 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த திட்டத்தின் கீழ் முன்னணி தனியார் நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் அளிக்கப்படும். பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் அது தற்போது வலுவிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு கரையை கடந்த புயல் நீண்ட நேரமாக ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்தது. இந்த நிலையில் அது தற்போது வலுவிழந்துள்ளதாகவும் கடலூரில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில், விழுப்புரத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 5 மாவட்டங்களுக்கு நாளை மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நீலகிரி, கோவை, சென்னை, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முழுவீச்சில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் நிவாரணப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 8 மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.